காதல் உறவுகளில் துரோகம் ஏன் நிகழ்கிறது தெரியுமா? வாங்க அதனை பற்றி பார்க்கலாம். காதல் அல்லது திருமண உறவுகளில் ஒருவர் தங்கள் துணைக்கு உண்மையின்றி இருப்பதும் ஏமாற்றுவதும் சமீப காலமாக அதிகரித்து வருகிறது. இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் பெரும்பாலும் தங்களில் ஏதோ குறை இருப்பதாக எண்ணி தாழ்வு மனப்பான்மைக்கு ஆளாகின்றனர். ஆனால் உறவில் ஒருவர் உண்மையற்றி இருப்பதற்கு அவருக்கான ஆழமான காரணங்கள் சில பின்னணியில் இருக்கின்றன. இது பெரும்பாலும் துரோகம் செய்யும் நபரின் தனிப்பட்ட பிரச்சனைகளுடன் தொடர்புடையது. இதற்கான காரணங்கள் என்னென்ன என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம். 1. சிலர் தங்கள் உறவில் உணர்ச்சி ரீதியாக முழுமையாக உணரப்படாமலோ அல்லது மதிக்கப்படாமலோ இருப்பதாக உணர்கிறார்கள். தங்கள் துணையிடம் இருந்து கிடைக்காத அன்பு, பாராட்டு அல்லது நெருக்கத்தை வேறு எங்காவது தேடுகிறார்கள். இந்த உணர்ச்சி ரீதியான வெற்றிடம் துரோகத்திற்கான ஒரு முக்கிய காரணமாக அமைகிறது. 2. உடல் ரீதியான தேவைகள் அல்லது எதிர்பார்ப்புகள் உறவில் பூர்த்தி செய்யப்படாத போது சில தனிநபர்கள் அதை வேறொரு இடத்தில் தேடத் தொடங்குகின்றனர். பாலியல் ரீதியான அதிருப்தி, நீண்ட தூர உறவுகள் அல்லது தங்கள் துணையுடன் ஒத்துப்போகாத நெருக்கம் போன்ற காரணங்களால் துரோகம் நிகழலாம். 3. உறவில் ஒருவித சலிப்பு ஏற்படும்போது சிலர் புதிய சிலிர்ப்புகளையும் உற்சாகத்தையும் தேடுகிறார்கள். செய்யக்கூடாததைச் செய்வதில் கிடைக்கும் பரவசம் அல்லது வழக்கமான உறவிலிருந்து விலகி ஒரு புதுமையை தேடும் ஆசை துரோகத்திற்கு வழிவகுக்கும். 4. சுய ஒழுக்கம் அல்லது தன்னம்பிக்கை குறைவாக உள்ளவர்கள் தங்கள் ஈகோவை திருப்திப்படுத்த அல்லது தங்களை விரும்பத்தக்கவர்களாக மீண்டும் உணர துரோகத்தில் ஈடுபடலாம். மற்றவர்களால் விரும்பப்பட வேண்டும் என்ற ஆசை அல்லது தங்கள் மதிப்பை பறைசாற்றிக் கொள்ளும் ஒரு வழியாக இதை பார்க்கலாம். 5. கோபம், ஏமாற்றப்பட்ட உணர்வு அல்லது தங்கள் துணை செய்த ஏதேனும் தவறுக்கு பழிவாங்கும் எண்ணம் ஆகியவை துரோகத்திற்கு இட்டுச் செல்லும். இது கோபத்தின் வெளிப்பாடாக இருந்தாலும் இறுதியில் இது இருதரப்புக்கும் பெரும் சிக்கலாகவே முடியும். 6. சிலருக்கு ஒரு முழுமையான உறவு தேவையில்லை. உறவிலிருந்து கிடைக்கும் உணர்ச்சிகள், தேவைகள் மட்டுமே தேவைப்படும். உறவின் ஆழத்தையும் பொறுப்பையும் முழுமையாக புரிந்து கொள்ளாமல் அவர்கள் உறவுக்குள் நுழைகிறார்கள். பின்னர் தங்கள் தேவைகள் பூர்த்தி செய்யப்படாத போது அல்லது உறவு சவாலாக மாறும்போது எளிதாக மற்றொருவரை தேடிச் செல்கின்றனர். உறவுகளில் துரோகம் என்பது ஒரு சிக்கலான பிரச்சினை. இதற்கு பின்னால் உள்ள காரணங்களை புரிந்து கொள்வது, இதுபோன்ற சூழல்களை எதிர்கொள்ளவும் தேவைப்பட்டால் நிபுணர்களின் உதவியை பெறவும் உதவும். Thanks for watching this video. Please subscribe our channel. Thank you.